சிங்கள புத்தாண்டு என்பது இலங்கை சிங்களவர்களால் பழங்காலம் தொட்டே கொண்டாடப்பட்டு வரும் புத்தாண்டாகும். இந்த புத்தாண்டு கொண்டாட்ட முறை இலங்கையின் பழங்கால தமிழர்களின் வழியாக இலங்கையில் தோற்றம் பெற்ற தமிழர் புத்தாண்டு முறை என்பதனால் இதனை இலங்கையில் தமிழ் சிங்கள புத்தாண்டு என அழைக்கின்றனர். தமிழர் கால கணிப்பீட்டு முறைக்கு அமைய 60 ஆண்டுகள் சுழற்சி முறையில் கணக்கிடப்படும் சித்திரை 1ஆம் திகதி ஆண்டு தொடக்கம் நிகழும். தமிழரின் புத்தாண்டான அன்றைய நாளையே சிங்களவரும் தங்கள் புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர். சிங்கள மொழியில் அழுத் அவருது என்று அழைக்கப்படுகின்றது. இலைத்துளிர் காலத்தின் அரும்பில் இந்த புத்தாண்டு தொடங்குகின்றது. காலையில் எழுந்து நீராடி புதிய வெள்ளை ஆடை அணிந்து பௌத்த விகாரிகளுக்கு சிங்களவர் சென்று வழிபடுவர். கிரிபத் மற்றும் பிற பலகாரங்கள் செய்து உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து உண்டு கழிப்பர். பெரியோரை மதித்து கை விசேடம் பெறுவர். சிறுவர்கள் பட்டாசு கொளுத்தி மகிழ்வர். தமிழ்நாட்டில் இந்த நாளை பலவிதமாக கொண்டாடுவார்கள். வீடுகளை நன்கு சுத்தம் செய்வார்கள், கோலம் போடுவார்கள், மா இலை தோரணம் கட்டுவார்கள். வீட்டு வாசலில் மஞ்சள், குங்குமம், அரிசி மாவு ஆகியவற்றால் அழகான வரவேற்பு வாசல் அமைப்பார்கள். புதிய உடைகளை அணிந்து கொள்வார்கள். குழந்தைகளுக்கு புதிய உடைகள் வாங்கி தருவார்கள். முதியவர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெறுவார்கள். நெல், அரிசி, பழங்கள், வெல்லம், தேன் ஆகியவற்றை சேர்த்து நைவேத்தியம் செய்வார்கள். விசிறி, கண்ணாடி, பூக்கள், பழங்கள், நகைகள் ஆகியவற்றை கட்டி கனி எனப்படும் அலங்காரத்தை செய்வார்கள். இந்த கனியை முதலில் கடவுளுக்கு சமர்ப்பிப்பார்கள். பின்னர் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் பார்ப்பார்கள். இந்த நாளில் பாரம்பரிய உணவுகளான மாங்காய் பச்சடி, நீர் மோர், புளிப்பு, இனிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு ஆகிய அறுசுவைகள் கலந்த வியஞ்சனங்களை தயாரிப்பார்கள். இந்த அறுசுவை வியஞ்சனங்கள் வாழ்க்கையில் வரும் ஏற்ற இறக்கங்களை அங்கீகரிப்பதை குறிக்கும். தமிழ் இலக்கியங்களை படிப்பார்கள். புதிய புத்தகங்களை வாங்குவார்கள். கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்துவார்கள். தானம் செய்வார்கள். ஏழைகளுக்கு உணவு வழங்குவார்கள். உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். இந்த நாளில் எதை முதலில் பார்க்கிறோமோ அது அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை தரும் என்று நம்புவார்கள். அதனால் காலை எழுந்ததும் தாய் தந்தையரை வணங்கி ஆசீர்வாதம் பெறுவார்கள். பின்னர் இறைவனை வழிபடுவார்கள். நல்ல விஷயங்களை முதலில் பார்க்க முயல்வார்கள். இந்த நாளில் புதிய முயற்சிகளை தொடங்குவார்கள். புதிய வியாபாரம், புதிய வேலை, புதிய வீடு ஆகிய புதிய காரியங்களுக்கு இந்த நாள் சிறந்ததாக கருதப்படுகிறது. பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு 2026 சுப நேரங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி மருத்து நீர் விஷபுண்ணிய காலம் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:40 மணி முதல் நண்பகல் 12:40 வரை திசை கிழக்கு. புதுவருடம் பிறக்கும் நேரம் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 8:40. அணியும் ஆடை ஆபரணம் ஆடை சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம் கலந்த ஆடை. ஆபரணம் பவளம் மற்றும் வைரம். கை விசேடம் பரிமாறும் நேரம் 14/4/2026 காலை 8:47 முதல் 9:04 வரை. பகல் 11:46 மணி முதல் 12:06 வரை. 15/4/2026 காலை 9:04 முதல் 9:55 வரை. சங்கிரமதோஷ நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், சுவாதி, அவிட்டம் 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.